Exercise 13.1. First question. Two cubes, each of volume 64 cm cube, are joined end to end. Find the surface area of the resulting cuboid. கொஷனில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டு க்யூப்ஸ் கொடுத்துருக்காங்க, ரெண்டுத்தோட வால்யூமும் தனித்தனியாக 64 சென்டிமீட்டர் க்யூப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இது ரெண்டுத்தையும் வந்து எண்ட் டு எண்ட் ஜாயின் பண்ணுறோம். ஸோ பக்கத்தில் வைக்கலாம், இல்லைன்னா ஒன்று மேலே ஒன்று வைக்கலாம். இப்போ இதை மாதிரி நம்ம அஷ்யூம் பண்ணிட்டோம். இது ஒரு க்யூப், இது ஒரு க்யூப், எண்ட் டு எண்ட் ஜாயின் பண்ணியாச்சு. ஒரு ரெண்டு க்யூபை நம்ம ஆட் பண்ணுறப்ப என்ன ஆகும், அது ஒரு க்யூபாய்டாக ஃபார்ம் ஆகும். கொஸ்டின் என்னன்னா, ஃபைண்ட் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரிசல்ட்டிங் க்யூபாய்ட். க்யூபாய்டோட சர்ஃபேஸ் ஏரியா நமக்கு வேணும் அப்படின்னா லென்த், பிரெத், ஹைட் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நமக்கு தெரிஞ்ச ஒரு மெஷர் வந்து 64 சென்டிமீட்டர் க்யூப், இந்த ஒரு சிங்கிள் க்யூபோட வால்யூம். ஸோ வால்யூம் ஆஃப் த க்யூபுக்கு ஃபார்முலா என்ன நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். வால்யூம் ஆஃப் த க்யூப் இஸ் ஈக்குவல் டு ஏ க்யூப். இந்த இடத்துல நமக்கு வால்யூம் ஆஃப் ஈச் க்யூப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு க்யூபோட வால்யூம் வந்து 64 சென்டிமீட்டர் க்யூப். அப்போ நம்ம எப்படி போடலாம், a cube is equal to 64 centimeter cube அப்படின்னு போடலாம். ஸோ அப்போ a cube மாதிரியே இதையும் எழுதலாம். இந்த ஃபார்மேட்டுக்கு a cube ஃபார்மேட்டுக்கு இதையும் நம்ம எழுதலாம். என்ன போட்டால் வரும் நமக்கு, 4 cube அப்படின்னு போடுறப்ப நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். ஏன்னா 4 into 4 வந்து நமக்கு 64. இதை வந்து நம்ம வந்து 4 cube போடலாம். நம்ம cube கேன்சல் பண்ணிட்டா நமக்கு ஏவோட வேல்யூ என்ன கிடைக்கும், a is equal to 4. So a is equal to side of the cube 4 cm. நமக்கு கியூபோட ஒரு சைட் கிடச்சிருச்சு. இப்போ இதை நம்ம ரெண்டு கியூபை சேர்த்து எடுக்கிறப்ப இது கியூபாய்டு ஆகுது. கியூபாய்டுன்றப்ப நம்ம ஜென்ரலாக இதை LBHன்னு சொல்லுவோம், லென்த், பிரெத், ஹைட் அப்படின்னு சொல்லிட்டா. இது கியூப் அப்படின்றதுனால லென்த், பிரெத், ஹைட் எல்லாமே ஒன்றா இருக்கும் ஒரு கியூபுக்கு. நம்ம கண்டுபிடிச்சது கியூபோட ஒரு சைட். ஸோ b is equal to இங்கே 4 தான். அதே மாதிரி L is equal to 4 தான். அதே மாதிரி ஹைட், அந்த க்யூபோட ஹைட்டுன்னு பார்த்தா இது வந்து 4 சென்டிமீட்டர் தான். ஓகேயா, இதே மாதிரி மேலேயும் நம்ம ஒரு க்யூப் தான் வச்சுருக்கோம். அதோட மெஷரும் வந்து அதோட வால்யூமும் வந்து 64 சென்டிமீட்டர் க்யூப் தான். ஸோ இப்போ அதோட சைடும் வந்து நமக்கு கண்டிப்பாக 4 சென்டிமீட்டராக தான் இருக்கும். ஸோ 4 + 4ன்னு வரப்போ நமக்கு டோட்டல் ஹைட் ஆஃப் த க்யூபாய்டு வந்து 8 சென்டிமீட்டர்ஸ் வரும். ஸோ லென்த் 4 சென்டிமீட்டர், பிரெத் 4 சென்டிமீட்டர், இப்போ ஹைட் வந்து எனக்கு 8 சென்டிமீட்டர்ஸ். கொஷனில் கேட்டிருக்கிறது நம்மளை என்ன அப்படின்னா சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி கியூபாய்டு தான் கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்றப்ப நம்ம ஏற்கனவே ஃபார்முலாவில் பார்த்தது தான். ரெண்டு சர்ஃபேஸஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். கியூபாய்டு பார்க்குறப்ப ஆப்போசிட் சர்ஃபேஸஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த ஒரு சர்ஃபேஸும் அதே மாதிரி இந்த சர்ஃபேஸும் ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி இந்த பேக் அண்ட் ஃப்ரண்ட், இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் அண்ட் இந்த பேக் போர்ஷனும் ஈக்குவலாக இருக்கும். அண்ட் டாப்பும் பாட்டமும் நமக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ ரெண்டு சர்ஃபேஸஸ் ஈக்குவலாக இருக்கும். ஸோ நம்ம டோட்டலாக காமனாக சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கியூபாய்டு பார்க்குறப்போ சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு 2 இன்ட்டு அப்படின்னு போட்டுக்கலாம். ஏன்னா ஒரு சர்ஃபேஸும் ரெண்டு டைம் வரதுனால 2 இன்ட்டு போட்டுக்கலாம். எல்லா சர்ஃபேஸஸையும் நம்ம ஒரு டைம் எழுதினா போதும். ஓகேயா. ஸோ அப்போ இதை பார்க்குறப்போ நமக்கு இது ஒரு ரெக்டாங்கிள் இல்லையா. ரெக்டாங்கிளோட ஏரியா நம்ம கண்டுபிடிச்சா போதும். ஏரியாவுக்கு ஃபார்முலா வந்து L into B, அதோட அந்த ரெக்டாங்கிளோட லென்த் இன்ட்டு பிரெத். ஓகேயா. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஷேடட் ரெக்டாங்கிள் நான் எடுக்கிறேன். அதோட LB என்னவா இருக்கும், இந்த இடத்துல ஆல்ரெடி B அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ B ஒரு மெஷர் இருக்குது, இன்னொரு மெஷர் அதுக்கு பார்த்தா 8. ஏன்னா இங்கே ஒரு 4 இங்கே ஒரு 4 இல்லையா. ஸோ 8 into 4 தான். அதை நம்ம எப்படி எழுதலாம், இது வந்து இந்த இடத்துல ஹைட்டாக இருக்குது, நான் அதே இதில் வச்சுக்க போகிறேன் ஹெச்ன்னு. ஸோ அதை வந்து HB அப்படின்னு வச்சுக்கலாம். ப்ளஸ் பாட்டம் அண்ட் டாப் பார்க்குறப்ப நமக்கு 4 into 4 தான் மெஷராக இருக்குது. L into Bன்னு வச்சுக்குவோம். ஓகே, ரெண்டுத்துக்கும் ஒரே இது தான் வரப்போகுது. ஏன்னா 4 into 4 மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ L into B ப்ளஸ் பண்ணிடலாம். ஸோ 2 டைம்ஸ் இங்கே ஒரு டைமு, இந்த டாப்பில் ஒரு டைம் L into B வருது. நெக்ஸ்ட் பார்க்குறப்ப நமக்கு இந்த ஃப்ரண்ட் சர்ஃபேஸ்ன்றப்போ ஒரு மெஷர் 4, இன்னொரு மெஷர் H இல்லையா, 8 இல்லையா. அப்போ 4 அப்படின்றப்ப இங்கே L into H வரும், அவ்வளோதான். ஸோ லென்த் இன்ட்டு ஹைட், இதில் தான் வந்து நமக்கு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கியூபாய்டு ஃபார்முலா. இதை நம்ம ஆல்ரெடி டிரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கியூபாய்டு பார்க்குறப்ப நமக்கு 2 into HB + LB + LH. அண்ட் இப்போ நம்மளோட ஹைட் வந்து 8 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். பிரெத் வந்து 4 ப்ளஸ் லென்த் வந்து 4, பிரெத்தும் 4 தான். அதே மாதிரி லென்த் 4, லென்த் 4,
ஸோ லென்த் 4 ஹைட் 8 இல்லையா. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கியூபாய்ட் கிடைக்கும். எப்பயுமே சர்ஃபேஸ் ஏரியா வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர்ஸில் போடுவோம் இல்லையா. ஸோ த ஆன்சர் இஸ் 1632. அதே மாதிரி இதை பண்ணுறப்ப நமக்கு 32 அகெயின் 4 into 4 16, 8 into 4 32, 4 into 8 32. in total பண்ணுறப்போ 160 சென்டிமீட்டர் ஸ்கொயர் நமக்கு கிடைக்குது. இது வந்து surface area of the cuboid. Second question, a vessel is in the form of a hollow hemisphere mounted by a hollow cylinder. So hemisphere mounted by a cylinder. The diameter of the hemisphere is 14 centimeter and the total height of the vessel is 13 centimeter. Find the inner surface area of the vessel. ஸோ வெசல் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிட்டாங்கன்னா, ஒரு ஹெமிஸ்பியர் இருக்கும், அதுக்கு மேலே ஒரு சிலிண்டர் மவுண்ட் ஆன மாதிரி ஒரு பாத்திரம். ஸோ அந்த வெசலோட மெஷர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஹெமிஸ்பியரோட டயமீட்டர். ஸோ இந்த இடத்துல நம்ம ஹெமிஸ்பியரை தனியாக செப்பரேட் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த ஹெமிஸ்பியரோட டயமீட்டர் 14 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. அண்ட் வேறு என்ன மெஷர் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா, ஹைட் ஆஃப் த வெசல் இஸ் 13 சென்டிமீட்டர். ஹைட் ஆஃப் த வெசல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 30 சென்டிமீட்டர்ன்றது வந்து இந்த வெசலோட டோட்டல் ஹைட்டு. இப்போ நமக்கு என்ன மெஷர் தெரியுது, 14 சென்டிமீட்டர் டயாமீட்டர்னு தெரியுது. அப்போ இதோட ரேடியஸ் என்னவா இருக்கும், கண்டிப்பாக d டிவைடட் பை 2 இல்லையா. நமக்கு ரேடியஸ் ஆஃப் த ஹெமிஸ்பியர் அண்ட் ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர் ரெண்டுமே நம்ம என்ன சொல்லலாம், 7 சென்டிமீட்டர்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா பாதி இது எல்லாமே வந்து ஜஸ்ட் சர்மவுண்ட் ஆகிருக்கிறதுனால ரெண்டுத்தோட ரேடியஸும் கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கணும். ஸோ ஹெமிஸ்பியரோட டயாமீட்டர் 14 சென்டிமீட்டர்னால் கண்டிப்பாக அதோட ரேடியஸ் 7 சென்டிமீட்டர்ஸ் தான் இருக்கும். இந்த ஹெமிஸ்பியரோட ரேடியஸ் 7 சென்டிமீட்டர்ஸ்னால் சிலிண்டரோட ரேடியஸ் வந்து 7 சென்டிமீட்டராக தான் இருக்கணும். ஓகேயா. ஸோ அப்போ இந்த ஹெமிஸ்பியரோட ஹைட் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டோட்டல் ஹைட் ஆஃப் த வெசல் வந்து 13 சென்டிமீட்டர்ஸ் கொடுத்துட்டாங்க. அதில் இந்த ஹெமிஸ்பியர் மட்டும் எவ்வளோ ஹைட் இருக்குன்னு பார்த்தோன்னா, கண்டிப்பாக அது 7 சென்டிமீட்டர் தான். ஆர் வந்து இப்படி எல்லா சைடும் வந்து ஆர் வந்து ஒன்றா தான் இருக்கும். நமக்கு ரேடியஸ்ன்றது வந்து ஒன்றா தான் இருக்கும். ஸோ ஹைட் ஆஃப் த ஹெமிஸ்பியர் வந்து நமக்கு எவ்வளோ வரும், கண்டிப்பாக 7 சென்டிமீட்டர் தான். ஸோ இதில் வந்து இது வரைக்கும் 7 சென்டிமீட்டர்ஸ் இருக்குது. அப்போது ரிமைனிங் வந்து ஹைட் ஆஃப் த சிலிண்டர் நமக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, 13 மைனஸ் ஹைட் ஆஃப் த சிலிண்டர் வந்து 13 மைனஸ் 7 பண்ணுறப்ப நமக்கு 6 சென்டிமீட்டர்ஸ் வரும். ஸோ 6 சென்டிமீட்டர் இஸ் த ஹைட் ஆஃப் த சிலிண்டர். ஸோ இப்போ நமக்கு மெஷர்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஏன்னா ஹைட் ஆஃப் த சிலிண்டர், ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர், ஹைட் ஆஃப் த ஹெமிஸ்பியர், ரேடியஸ் ஆஃப் த ஹெமிஸ்பியர் ரெண்டும் ஒன்று தான் இல்லையா. எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்போ கொஷின் என்னன்னா, ஃபைண்ட் த இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த வெசல்னு கேட்குறாங்க. ஸோ இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த வெசலுக்கு நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பாக டாப் வந்து ஓப்பனாக தான் இருக்குது அவங்க சொல்லிட்டாங்க. அதோட சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே. பாட்டம் வந்து ஓப்பன் தான் இல்லையா. இது வந்து இட் இஸ் அட்டாச்டு வித் த ஹெமிஸ்பியர். நான் இங்கே செப்பரேட் பண்ணி காமிச்சிருக்கேன். சிலிண்டரோட பாட்டம்லேயும் எதுவும் வராது. இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த வெசல் கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர் வேணும். ஸோ இந்த சிலிண்டரோட கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஹெமிஸ்பியர். ஓகேயா. ஏன்னா இது வந்து ஒரு ஹாலோ, இங்கே நடுவில் எதுவும் இல்லை. ஸோ கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டரும் கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஹெமிஸ்பியரும் இருந்தால் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்ப நமக்கு இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த வெசல் கிடைச்சிரும். இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த வெசல் இஸ் ஈக்குவல் டு curved surface area of the cylinder plus curved surface area of the hemisphere. Curved surface area of the cylinder க்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா, ஆல்ரெடி நம்ம பார்த்ததான் 2 pi r into h plus curved surface area of the hemisphere. Curved surface area of the sphere வந்து 4 pi r square. ஹெமிஸ்பியருக்கு curved surface area வேணும்னா divided by 2 போட்டால் நமக்கு கிடைச்சிடும். ஸோ இட் இஸ் 2 pi r square. இதுவும் வந்து ஃபார்முலாஸில் பார்த்துருக்கோம் நம்ம. இதில் காமனாக இருக்கக்கூடிய 2 pi r நான் வெளியில் எடுக்கிறேன். ரெண்டுத்துலேயுமே 2 pi r காமனாக இருக்குது. ஸோ அதை நான் வெளியில் எடுத்துகிறேன். ஜஸ்ட் கன்வீனியன்ஸ் ஃபார் த கால்குலேஷன் இல்லையா. ஸோ இதில் ரிமைனிங் ஹச்சும் இதில் ரிமைனிங் ஒரு ஆரும் இருக்கும். சரி, நமக்கு வந்து 2 pi r h அப்படின்றது ஹைட் ஆஃப் த சிலிண்டர் இல்லையா. இந்த இடத்துல ஹைட் ஆஃப் த சிலிண்டர் எவ்வளோ வந்தது, நமக்கு 6 சென்டிமீட்டர்ஸ் வந்துச்சு. ஸோ இட் இஸ் 6 சென்டிமீட்டர்ஸ் plus radius of the hemisphere இல்லை radius of the cylinder ரெண்டும் ஒன்று தான். ஸோ அது வந்து நமக்கு 7 சென்டிமீட்டர். நம்ம பைக்கு இந்த ரேடியஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம்.
So 2 into 22 by 7 into 6 again radius 7 இது பண்ணுறப்ப நமக்கு ஒரு 13 வருது. எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணுறப்ப நமக்கு 572 centimeter square கிடைக்கும். Third question. A toy is in the form of a cone of radius 3.5 centimeter mounted on a hemisphere of same radius. The total height of the toy is 15.5 centimeter. Find the total surface area of the toy. டாய் வந்து ஒரு ஹெமிஸ்பியர் மேலே கோன் மவுண்ட் ஆன மாதிரி ஷேப்பில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. த ரேடியஸ் ஆஃப் த கோன் as well as த ஹெமிஸ்பியர் வந்து 3.5 சென்டிமீட்டர். ஹெமிஸ்பியர் மேலே கோன் மவுண்ட் ஆயிருக்கு. ரெண்டுத்தோட ரேடியஸும் 3.5 சென்டிமீட்டர்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் டோட்டல் ஹைட் ஆஃப் த டாய் வந்து நமக்கு 15.5 சென்டிமீட்டர் சொல்லிட்டாங்க. ஹைட் ஆஃப் த ஹெமிஸ்பியர் என்னவா இருக்கும்? கண்டிப்பாக ஹெமிஸ்பியருக்கு வந்து சென்ட்ரல்லேருந்து எந்த சர்ஃபேஸோட எந்த பாயிண்டில் தொட்டாலும் அது ஆர் தான். ஸோ ரேடியஸ் வந்து இங்கேயும் நம்ம 3.5ன்னு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அதை நம்ம ஹைட்டுன்னு சொல்லிக்கலாம் அந்த இடத்துல. ஓகேயா? ஸோ அப்போ இது வரைக்கும் நமக்கு 3.5 சென்டிமீட்டர். ஸோ அப்போ டோட்டல் ஹைட் 15.5 சென்டிமீட்டர் அண்ட் ஹெமிஸ்பியரோட ஹைட் வந்து 3.5 சென்டிமீட்டர்ஸ்க்கு இருக்குது. அப்போ ரிமைனிங் ஹைட் தான் நமக்கு வந்து கோனோட ஹைட்டாக இருக்கும். ஹைட் ஆஃப் த கோனாக இருக்கும் இல்லையா? ஸோ ஹைட் ஆஃப் த கோன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஸோ ஹைட் ஆஃப் த கோன் பார்த்தோம்னா 15.5 சென்டிமீட்டர்ஸ் மைனஸ் 3.5 சென்டிமீட்டர். அப்போது இட் இஸ் 12 சென்டிமீட்டர். ஸோ ஹைட் ஆஃப் த கோன் இஸ் 12 சென்டிமீட்டர். இந்த கொஷின் என்னென்னு பார்த்தோன்னா ஃபைண்ட் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த டாய். டாயோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கோன் ப்ளஸ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஹெமிஸ்பியர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்ப நமக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த டாய் கிடைக்கும். இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த டாய்ன்னு பார்க்குறப்ப நமக்கு கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கோன், ஏன்னா நமக்கு அதுதான் வெளியில் தெரியுது இல்லையா? இந்த பார்ட்லாம் உள்ளதான் இருக்குது. ஸோ வெளியில் நமக்கு தெரிகிறது curved surface area of the cone plus curved surface area of the hemisphere. So, அப்போ total surface area of the toy பார்க்குறப்ப நமக்கு curved surface area of cone அதே மாதிரி curved surface area of the hemisphere. Curved surface area of the cone என்ன ஃபார்ம்லாம் நமக்கு தெரியும்? πr plus curved surface area of the hemisphere என்னன்னு பார்ப்போம். இது வந்து 2πr². ஏன்னா total surface area of the sphere வந்து 4πr²ன்றப்போ இது divided by 2πr² தான் வரும். ஓகேயா? ஸோ அப்போ வந்து πrl ப்ளஸ் 2πr². இதுதான் நமக்கு ஃபார்முலா. கோனோட கர்வ் சர்ஃபேஸ் ஏரியானா πrl எல் வேல்யூ நமக்கு தெரியாது. இந்த ஹைட் ஆஃப் த கோன் வந்து நமக்கு 12 வரும். ரேடியஸ் வந்து ஆல்ரெடி இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக அழகாக எடுக்கலாம் இல்லையா? இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுறப்போ இது வந்து ரெண்டும் சைட்ஸ் ஆஃப் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ L² = √h² ப்ளஸ் r²ன்ற வேல்யூவை நம்ம போடுறப்ப எல்லோட வேல்யூ கிடச்சிடும் நமக்கு. ஹெச் வந்து 12 அண்ட் ஆர் வந்து 3.5. ஸோ இதை நான் செப்பரேட்டாக பண்ணுறேன். எல் இஸ் ஈக்குவல் டு √h² ப்ளஸ் r². ஹெச்ன்றது 12², ஆர்ன்றது 3.5². 3.5 ஸ்கொயர் பண்ணுறப்ப நமக்கு 12.25 கிடைக்குது. இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்போ 156.25 கிடைக்குது. ரூட் எடுக்கிறப்ப நமக்கு 12.5 கிடைக்குது. ஸோ எல் வந்து ஸ்லாண்ட் ஹைட் ஆஃப் த கோன் வந்து 12.5 சென்டிமீட்டர் தான். இதை வந்து நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஐ வேல்யூ நமக்கு 22/7ன்னு தெரியும். ஆரோட வேல்யூ 3.5ன்னு தெரியும். அண்ட் எல் வந்து இட் இஸ் 12.5 ப்ளஸ் 2 × 22/7 into 3.5 the whole square. இதை ரெடியூஸ் பண்ணுறப்ப நமக்கு 137.5 ப்ளஸ் இதை ரெடியூஸ் பண்ணுறப்போ 77 கிடைக்குது. ஸோ நம்ம ஆட் பண்ணினோம் அப்படின்னா 214, அதாவது 214.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் வந்து சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த டாய். Fourth question. A cubic block of side 7 cm is surmounted by a hemisphere. So block oda side A கொடுத்துட்டாங்க 7 cm is surmounted by a hemisphere. What is the greatest diameter of the hemisphere can have? Find the surface area of the solid. ஒரு cubic block, இந்த block மேலே ஒரு hemisphere surmount ஆயிருக்கு. இப்போ கியூபிக் பிளாக்கோட சைட் 7 சென்டிமீட்டர்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த சைட் வந்து கண்டிப்பாக 7 சென்டிமீட்டர்ஸ் தான்.
இதில் வந்து ஒரு ஹெமிஸ்பியர் சர்மவுண்ட் ஆகிருக்கு. ஸோ ஹெமிஸ்பியர் சர்மவுண்ட் ஆகிருக்கிறப்போ அதோட டயமீட்டர் வந்து கண்டிப்பாக ஈக்குவலன் டு 7 சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஸோ உங்கள் ஃபர்ஸ்ட் கொஷின் கேட்டிருக்கிறதுக்கு ஆன்சர் நமக்கு இதிலே கிடச்சிருது. வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் டயமீட்டர் ஆஃப் த ஹெமிஸ்பியர் கேன் ஹேவ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக அது 7 சென்டிமீட்டர்ஸாக தான் இருக்கும் இல்லையா? ஏன்னா சர்மவுண்டாக இருக்குன்றப்போ இதுதான் வந்து மேக்ஸிமம். ஏன்னா கியூபோட ஒரு சைடோட லென்த்தே 7 சென்டிமீட்டர் தான். ஸோ இதை நம்ம டாப் வியூலேருந்து பார்க்குறப்ப கியூபும் இந்த ஹெமிஸ்பியர் ஒரு சர்க்கிள் மாதிரி நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ இப்போ நமக்கு இந்த கியூபோட சைட்ஸ் 7 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இந்த சைட்ஸ் எல்லாமே வந்து 7 சென்டிமீட்டர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக சர்மவுண்ட் ஆயிருக்குன்னா எல்லா எட்ஜஸில் மட்டும்தான் கனெக்ட் ஆகிருக்கும். ஏன்னா சர்க்கிள்ன்றதுனால எட்ஜஸில் மட்டும்தான் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த டயமீட்டர் கிரேட்டஸ்ட் வந்து கண்டிப்பாக நமக்கு ஈக்குவலன் டு சைட் ஆஃப் த கியூபாக தான் இருக்க முடியும். ஸோ இதுவும் வந்து கிரேட்டஸ்ட் டயமீட்டர் வந்து கண்டிப்பாக அதுக்கு 7 சென்டிமீட்டராக தான் இருக்க முடியும் இல்லையா? ஸோ இப்போ அவங்க கேட்குறது கிரேட்டஸ்ட் டயமீட்டர், அதை நம்ம சொல்லிட்டோம். ஃபைண்ட் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சாலிட்னு கேட்குறாங்க. இந்த சாலிடோட சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ ஒரு கியூபோட ஒரு சைடு இஸ் அ ஸ்கொயர் ஏ ஸ்கொயர். அப்போ 6 சைட்ஸ் இருக்கும் ஒரு கியூபுக்கு. அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கியூப் வந்து நமக்கு 6a ஸ்கொயர் இல்லையா? அதில் வந்து நமக்கு ஒரு ஹெமிஸ்பியர் வந்து சர்மவுண்ட் ஆகிருக்கு. அப்போ அதோட சர்ஃபேஸ் ஏரியா கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாவும் நமக்கு வேணும் இல்லையா? இதுதான் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஹெமிஸ்பியர் இல்லையா? நமக்கு அதுக்கு ஃபார்முலா தெரியும், இட் இஸ் 2πr². ஸோ ஒரு கியூப் ப்ளஸ் ஹெமிஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியாவை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேயா? அண்ட் ஒன் மோர் திங் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சர்ஃபேஸ் ஏரியான்றப்ப நமக்கு இன்னர் போர்ஷன்ஸ்லாம் வராது. ஸோ 5 ஸ்கொயர்ஸ் வந்து அப்படியே வெளியில் தெரியும் நமக்கு. இந்த ஒரு ஸ்கொயரில் வந்து நமக்கு இந்த சர்க்கிள் மட்டும் வெளியில் தெரியாது. ஏன்னா இந்த சர்க்கிள் மேலே தான் அந்த ஹெமிஸ்பியர் மவுண்ட் ஆகிருக்கு. ஓகேயா? ஸோ ரிமைனிங் போர்ஷன்ஸ் தான் தெரியும். நம்ம ரிமைனிங் போர்ஷன்ஸை தனியாக கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக கியூபோட சர்ஃபேஸ் ஏரியாவான 6a² போட்டு அதுலேருந்து இந்த சர்க்கிளோட ஏரியாவை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லினா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ரிமைனிங் போர்ஷன்ஸ் கிடச்சிரும். ஸோ அந்த ரிமைனிங் போர்ஷன்ஸ் அது நம்ம தனியாக கண்டுபிடிக்க தேவையில்லை. 6a²லேருந்து πr² மைனஸ் பண்ணுறப்ப இதோட ஏரியா வந்து πr² தானே, மைனஸ் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வெளியே தெரியக்கூடிய அந்த சர்ஃபேஸ் ஏரியா கிடச்சிடும். அண்ட் இதோட சர்ஃபேஸ் ஏரியா இது கண்டிப்பாக வெளியில் தெரியும் இல்லையா? 2πr² ஆட் பண்ணுறப்ப நமக்கு ஆட்டோமேட்டிக்காக டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சாலிட்ன்றது கிடச்சிரும். இப்போ நமக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சாலிட் இந்த சாலிடோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு நமக்கு என்ன வேணும்? சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கியூப் வேணும் இல்லையா? சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கியூப், அதே மாதிரி பேஸ் ஆஃப் த ஹெமிஸ்பியர் கண்டிப்பாக சர்க்கிள் தான் இல்லையா? இந்த ஏரியா மைனஸ் ஆகணும், ஏன்னா இந்த ஏரியா வெளியில் தெரியாது. அப்போ வெளியில் தெரியக்கூடியது தான் நம்ம சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த பேஸ் ஏரியாவை மைனஸ் பண்ணுறோம். ஸோ மைனஸ் ஏரியா ஆஃப் த பேஸ் ஆஃப் ஹெமிஸ்பியர். So it is πr² plus curved surface area of the hemisphere. நமக்கு again வந்து இந்த curved surface area வந்து வெளியில் தெரியும் இல்லையா? அது வந்து 2πr². ஹெமிஸ்பியரோட curved surface ஏரியாவுக்கான ஃபார்முலா. ஸோ surface area of the cube வந்து 6a². Area of the base of the hemisphere or circle-ஓட ஏரியா வந்து it is πr² plus 2πr². Curved surface area of the hemisphere 2πr². ஓகே. ஸோ இதில் நமக்கு ஏ வேல்யூ தெரியும் 7 சொல்லிட்டு, ஆர் வந்து 3.5. ஏன்னா வந்து மேக்ஸிமம் டயமீட்டர் 7ன்றப்போ ரேடியஸ் வந்து இட் இஸ் 3.5. நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் இல்லையா? ஸோ எல்லா வேல்யூஸையும் ஜஸ்ட் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 7² and 22 divided by 7. ஸோ ஆர் வேல்யூ வந்து 3.5 சென்டிமீட்டர் the whole square plus again 2 into 22 by 7 into 3.5 the whole square. ஸோ நமக்கு ரெடியூஸ் பண்ணுறப்ப வந்து 294, அதே மாதிரி இதை ரெடியூஸ் பண்ணினா 38.5 அண்ட் இதை ரெடியூஸ் பண்ணுறப்ப 77 கிடைக்குது. ஸோ இதை ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுறப்ப நமக்கு 332.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடைக்கும்.